इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. केनोपनिषत् இரண்டாவது खण्डம் மூணாவது மந்திரம். यस्या मतं तस्य मतं मतं यस्य न वेदसः अविज्ञातं विजानतां विज्ञातं अविजानताम्. இது பரியந்தம் இந்த உபனிஷத்திலே குரு சிஷ்ய சம்பாதமாக மந்திரங்கள் அமைஞ்சிருந்தது. சிஷ்யன் கேட்கிற மாதிரியும் குரு பதில் சொல்ற மாதிரியும் இப்படி வந்துருந்தது. குரு சிஷ்யனை பார்த்து சொல்ற மாதிரி மந்திரங்கள் அமைஞ்சது. இப்ப இந்த குரு சிஷ்ய சம்பாதத்திலேருந்து வெளியில வந்து கொடுத்து ஸ்ருதி. இவ ரெண்டு பேரும் சம்பாதம் பண்ணி கடைசியில என்ன முடிச்சா, அதனுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத இந்த மந்திரத்துல சொல்ற. அதாவது என்ன ஆரம்பிச்சார், உனக்கு சொன்னதுனால ரொம்ப நன்னா புரிஞ்சு கொடுத்தோ அப்படின்னு உனக்கு எண்ணம் இருக்கா? அப்படி இருக்குமானால் நீ இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு, நீ சரியா தெரிஞ்சுக்கலே அப்படின்னு சொன்னார். அதனால சிஷ்யன் அவர் என்ன சொன்னாரோ அதை நன்னா விசாரிச்சு பார்த்துட்டு அப்புறம் சொன்னால், இல்லை நான் நன்னா புரிஞ்சுட்டேன்னு எண்ணம் எனக்கு இல்லை, நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் ஆனா புரிஞ்சுக்கல, நன்னா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், புரிஞ்சுட்டேன்னு சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கலன்னு சொல்லுவேன் அப்படின்னுட்டா. ரெண்டு தினம். அதாவது விதித்தாது அந்நத் அவிதித்தாது அந்நத். புரிந்தது புரியாதது இது ரெண்டும் இல்லை, இது வேற அப்படின்னு பிரம்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் அந்த குரு சிஷ்ய சம்பாதம் தானே. இப்ப அதுல வெளியில வந்துருது ஸ்ருதி. வெளியில சொல்றது யஸ்யா மதம் தத்ய மதம். ஸ்ருதிட்ட நம்ம கேட்போம், சரி யாருக்கு பிரம்மம் தெரியும், பிரம்ம ஞானின்னு யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டா சொல்ற யஸ்யா மதம் தஸ்ய மதம். எந்த ஒரு ஞானியை எடுக்கணும், அந்த ஞானி பிரம்மஞானி, பிரம்மம் எனக்கு தெரிந்த வஸ்து இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறானோ அவன்தான் பிரம்மத்தை சரியா புரிஞ்சுட்டவன். தஸ்ய மதம் சமீச்சீனம் மதம் அப்படின்னு சுத்தி சொல்லுது. எஸ்ய அமதம், பிரம்மம் கத்திண்டியா, பிரம்மத்தை பத்தி சொல்லி கொடுத்தாரா குரு, கத்திண்டியா அப்படின்னு கேட்டா கத்துண்டேன். எப்படி இருக்கு, நானா தெரிஞ்சுதா, புரிஞ்சுதா, புரியல அப்படின்னு சொன்னா இல்ல புரிஞ்சது இல்லை, அது புரியக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு புரிஞ்சு விட்டான்னா சரியா புரிஞ்சுட்டான்னு அர்த்தம். ஆனா இது ஏதோ வேடிக்கையா சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்படி இல்லை, புரிஞ்சுக்கிறவனே அவன் தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறவனே, புரிஞ்சிக்க கூடிய பொருள் இல்லை அது, இவன் இவனேதான் அது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஆமதா, மதம்னா புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம். இது புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் இல்ல, இதுதான் புரிந்து கொள்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டானே ஆனால் கரெக்டா புரிஞ்சுட்டாங்க. மதம் எஸ்ய எஸ்ய மதம் தான் நவேத, அவனுக்கு தெரியலேன்னு இவன்தான் தெரிஞ்ச, இவன்தான் ஞானின்னு சொல்லலாம். தெரிஞ்சவன் தானே ஞானி. அதனால பிரம்மத்தை இப்படியாக புரிஞ்சுட்டான்னா அவன் ஞானி, பிரம்ம ஞானி. நான் நன்னா புரிஞ்சுட்டு இருக்கேன், பிரம்மத்தை இங்க வாத்தியார் நன்னா சொல்லிட்டு இருக்கேன், நானும் நன்னா புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னு சொன்னா அவனுக்கு தெரியாது, தெரியல, அவன் அஜ்ஞான அவஸ்தையிலேயே இருந்துட்டு இருக்கான், இன்னும் வெளியில வரல அப்படின்னு. அதனாலே ஒரு தீர்மானம் பண்ணுவோம், இப்படித்தான் அவிஜாத்தம் விஜானதாம். நிஜமா பிரம்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டவர்கள் அந்த பிரம்மஸ்வரூபத்தை
விஜாத்தம்னு சொல்ல மாட்டா. அது விஜாத்தாது பின்னம், அவிஜாத்தம். விஜாத்தம் இல்லை, தெரிந்தது இல்லை, அப்படிதான் அவ சொல்லுவா. அதே சரியா புரிஞ்சுக்காதவா அவ அவிஜானந்தா, அறக்குறை. இவாளெல்லாம் நன்னா புரிஞ்சதுன்னு சொல்லுவான். விஜானம் அவிஜானம், அவர்களுக்கு இந்த விஷயம் புரிந்த விஷயமாயிடும். அவிஜானத்தான்னா சுத்தமா தெரியாதவா இல்ல. அவிஜானத்தான்னா இப்ப ஒண்ணுமே வேதாந்த கிட்டையே வராதவன், ஆத்மாவை பத்தியே பேசாத லௌகிகம் எத்தனை பேர் இருக்கா, சாமானிய பேர் வழிகள். அவளை பத்தி சொல்லல, அஷேயர் சொல்ற. நான் சொல்றேன், ஏன்னா அவ இந்த வம்புக்கே வரமாட்டான். பிரம்மன் தெரியுமா தெரியாதான்லாம் அந்த விஷயத்துக்கு வரமாட்டான். ஆனா பாதி தெரிஞ்சுட்டு தேகாதிகள்ல வரக்கூடிய அந்த ஆத்ம புத்தியை விடாதவன் இருக்கானே, அவனை பத்தி பாதி தெரிஞ்சுட்டு இருக்கான். சுத்தமா தெரிஞ்சுக்கலன்னா அவனை பத்தி பேச்சே கிடையாது. ஆனா பாதி தெரிஞ்சுட்டு இருக்கான் வந்து, ஆனா தேகாதிகளை விட முடியாது உட்கார்ந்து இருக்கானே, அவன்தான். அவன் என்ன பண்றான், இந்த ஆத்மஸ்வரூபத்தை எப்படி புரிஞ்சுக்கிறான்னா தேகாதிகளோட சேர்த்து தானே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். தேகாதியோட சேர்ந்து கொடுத்தோம்னா தேகாதிகள்லாம் விஜாத்தம் தானே. அது விஜாத்தமான உடனே ஆத்மா விஜாத்தம். தேகத்துக்கு ஒண்ணு வந்ததுன்னா அது ஆத்மாவுக்கு வந்ததுன்னு தானே அவன் சொல்றான். ஆக தேகத்துக்கு ஏதாவது உட முடியல அப்படின்னு சொன்னா தனக்கே முடியலன்னு சொல்றவன் தானே. அப்படி இருக்கும்போது தேகம் அவனுக்கு நன்னா தெரியுது, விஜாத்தமாக வஸ்து தெரியுது. அப்படின்னா அதோட சேர்த்து ஆத்மாவை நன்னா தெரியுதுப்பா. தேகத்தோட இப்படி இருந்துட்டு இருக்கு, சூக்ஷமா போறது வருது எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வித்தியாசம். இந்த உபாதியில உள்ள தர்மத்தோடு சேர்த்து அவன் பார்க்கிறான். அவன் பார்த்துட்டான், ஆனா அவன் பார்த்தது சரியில்லை. உபனிஷத் சொன்னபடி அவன் பார்க்கல. அதனால அவிஜாத்தம். விஜாத்தம் அவிஜானத்தம். அவெல்லாம் அவிஜானம் தெரியாதுவா. உபனிஷத் சொன்ன ஆத்மாவை பத்தி தெரியாதவர்கள் அவ தெரிஞ்சதுன்னு சொல்லுவா. ஆனா அது வாஸ்தவம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னு இந்த 3வது மந்திரத்தை முடிச்சுட்டார். அப்போ அவிஜாத்தம் விஜானதா, அதான் சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கு அந்த பிரம்மம் அவிஜாத்தம், இந்த விஜாத்தம் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தீர்மானம் பண்ணி சொல்லிடுத்து. அவிஜாத்தம் அப்படின்னு சொல்றீங்களே, பிரம்மத்தை பத்தி அவனுக்கு தெரியாது அப்படித்தானே ஆச்சு. அந்த பிரம்மஜானிக்கு அந்த சுத்த லௌகிகன் இருக்கானே, அவனுக்கு பிரம்மத்தை பத்தி தெரியுமா? தெரியாது. அவனுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அப்போ பிரம்மஜானிக்கும் சுத்த லௌகிகனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் சமானமா போச்சு. இவ்வளவு சிரமப்பட்டு வேதாந்தம் படிச்சு பிரயோஜனம் இல்லை, சுத்த லௌகிகனுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு ஆயிடுத்தே. ஒரு கேள்வி வருமா இல்லையா? இவனும் தெரியாதுங்கிறான், அவனுக்கு தெரியாதுன்னா, ஆக 2 பேரும் சமானமா போயிடுவாங்க. இல்லை, வித்தியாசம் இருக்கு. அது சொல்றது அடுத்த மந்திரம். இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கான். அதனால இவன் தெரியாதுன்னு சொல்றவன் சரியாக தெரிந்து கொண்டவன், அவன் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்காமலே சொல்றவன். இதான் வித்தியாசம். லௌகிகன் தெரியாது, பிரம்மம் தெரியாது, சரி தெரியாதுதான், அவனுக்கும் தெரியாது. ஆனா தெரிஞ்சின்றவன் அவன் இல்லை. இவன் தெரியாதுன்னு சொல்றான் பாருங்க, இவன் சரியா தெரிஞ்சின்றவன். இந்த வித்தியாசம். இவன் எப்படி தெரிஞ்சின்றவன் ஆகிறான் அதை சொல்றது. பிரதிபோத விதித்தம் மதம். இது ஒரு வாக்கியம், தனி வாக்கியம். அமிர்தத்துவம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே மிருதம். தனித்தனியா பிரிச்சு இந்த மந்திரத்துல பல வாக்கியங்களாக பிரிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அதுல பிரதிபோத விதித்தம் மதம், எஸ்யாமதம் தஸ்ய மதம் அப்படின்னு சொன்னது இல்லையா? அவன் தான் சரியா தெரிஞ்சுட்டான் அப்படின்னு. எப்படி இவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறத அவர் சொல்றார். ஸ்ருதி சொல்றது பிரதிபோத விதித்தம், அப்படி புரிஞ்சுக்கிறான். அது என்னது பிரதிபோத விதித்தம்னா என்னது? அதுக்கு சொல்றார் போதம் பிரதிவிதித்தம். ஒவ்வொரு போதத்திலையும்
இந்த ஆத்மா பிரகாசிக்கிறது. போதம்னா என்னது? இந்த அந்தகரணத்துல வரக்கூடிய விற்த்திகள் என்ன விற்பி வந்தாலும் அந்த ஆத்ம சைத்தன்யத்தினுடைய பிரகாசத்தினாலதானே பிரகாசிக்கிறது. அது இல்லாம பிரகாசிக்க முடியுமா? விற்த்தியால முடியாது இல்லையா? அப்ப என்னாச்சு? ஒவ்வொரு போதம், நீங்க கடபோதம் பட்டபோதம் அதவே எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியுறது? கட்டம் தெரியுறது, பட்டம் தெரியுது. தெரியறதா இல்லையா? தெரியறதுன்னு தெரியுறதே. அப்ப அது தெரியறதுன்னு சொல்றச்ச அந்த ஆத்ம பிரகாசம் வந்து ஆத்ம பிரகாசம் அதுல பிரதிபலிக்கலைன்னு சொன்னால் கடமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆக லோகத்துல விஷயம் நாம கட்டத்துல நம்மளுடைய தாற்பயம்ங்கிறதுனால அதை பார்த்தேன்னு தான் சொல்றோமே தவிர பிரம்மத்தை பார்த்தோன்னு சொல்ல முடியாது. ஆனா பிரம்மம் தெரியறதுனாலதான் கடமே தெரியுது. இது பிரகாசிக்காம அதை பார்க்க முடியாது. அதனாலே என்ன சொல்றது ஸ்ருதி? தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அந்த பிரம்ம பிரகாசத்துலதான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சைத்தன்ய பிரகாசத்துல அது இல்லாட்டா பார்க்க முடியாது இல்லையா? அப்ப அதுவும் சேர்ந்துதான் பிரகாசிக்கிறது. அதனாலே ஒவ்வொரு போதத்திலையும் இது தெரியறது அப்படிங்கிறது இவனுக்கு தெரியுமா? ஞானிக்கு தெரியும். அது தெரியாத ஒரு போதமே இல்லை. எது தெரிஞ்சாலும் அது தெரியறது கூட. அது பிரம்மன் தெரியாம வேற எதையாவது ஒண்ண மாத்திரம் பிரபஞ்சத்துல ஒரு வஸ்துவை மாத்திரம் பார்த்துட்டு வாங்க முடியாது. ஞானியால முடியாது, அஜ்ஞானியால முடியும். அஜ்ஞானி என்ன பண்ணுவான்? என்னத்தா பண்ண பிரம்மத்தை பார்த்தியா? இல்லையா, பிரம்மத்தை எல்லாம் பார்க்கல, வேற இதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்னாச்சு? ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் இதான் வித்தியாசம். பார்த்துட்டே இருந்தாலும் இவன் அந்த பிரம்மத்தை பார்க்கலன்னு சொல்லிடுவான். ஏன்னா அவன் தெரியாது, அஜ்ஞானிக்கு. இவனுக்கு எதை பார்த்தாலும் பிரம்மன் தெரியும். இந்த விஷயம் அந்த உபாதியோட சேர்ந்து தெரியறதே. ஆமா இதுதான் தெரியறதே, இது தெரியறதுனாலதான் அது தெரியறது அப்படிங்கிறது இவன் தெரியும். ஆகையாலே அந்த சைத்தன்யம் பிரதிபோதத்திலையும் ஒவ்வொரு போதத்தை மனசுல வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்கள்லையும் ஒவ்வொரு விற்த்திகள்லையும் அது பிரதிபலிச்சு தெரிகிறது, பிரகாசிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். விற்த்தியோடு சேர்ந்து தெரிஞ்சுக்கிறது. இதுதான் பிரதிபோத விதிகம். இப்படி தெரிஞ்சுட்டா அதுதான் சரியான ஞானம். அப்படி தெரியணும் அவனுக்கு. விற்பி மாத்திரம் தெரியறது, விற்த்திய விஷயம் தெரியறது, ஆனா பிரம்ம ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு சொன்னா அது அஜ்ஞானத்தால மறைஞ்சிருக்குன்னு. இப்படி சொன்னதுனால என்ன கிடைச்சதுன்னு ஒண்ணு சொல்ற பாஷ்யக்காரன். ஒவ்வொரு போதத்திலையும் இந்த பிரம்மம் தெரிகிறது அப்படின்னு சொன்னால் இதுல அந்த பிரம்மத்துக்கு ஒரு உற்பத்தி விநாசம் இல்லை, நித்தியம் சுத்தமான ஸ்வரூபம். அது ஆத்மா. அதுக்குன்னு ஒரு விசேஷம் கிடையாது. எல்லா இடத்துலயும் அது ஒன்று. இவ்வளவு விஷயங்கள் சித்தமாயிடுறது. லக்ஷண பேதாபாவா வியோம்ன இவ கடகிரி குஹாதிகு. இந்த விஷயத்தை நிரூபணம் பண்ணணும். எல்லா பிரதீத்திலையும், பிரதீத்தினா ஞானம், எந்த பிரமாணத்தினால எது தெரிஞ்சாலும் சரி அது தெரியும் போது இந்த பிரம்மம் தெரியறது அப்படிங்கிறது வந்ததுன்னு சொன்னால், இது தெரிஞ்சு போயிட்டுன்னு சொன்னால், அப்ப இந்த பிரம்மத்துக்கு, இந்த ஆத்மா பிரத்யேகாத்மாவுக்கு உற்பத்தியோ விநாசமோ இல்லாத சைத்தன்யம் இது. சுத்த திக் ஸ்வரூபதா, உற்பத்தி விநாசம் இல்லாத சைத்தன்ய ஸ்வரூபம், ஜடம் இல்லை இது. சைத்தன்ய சித் பிரகாசமாக இது இருக்கு அப்படிங்கிறது இப்ப தெரியும். இன்னும் இதுக்கு அழிவு இல்லை, நித்தியம், இது நித்தியமான ஞானம் இது அப்படின்னு தெரியும். இது சுத்தமானது, எந்த தோஷமும் இல்லாததுன்னு தெரியும். அது ஆத்மஸ்வரூபம்னு அவளுக்கு தெரியும். அது எந்த விசேஷமும் இல்லாதது அப்படின்னு இவனுக்கு ஞானிக்க தெரியும். எல்லா இடத்துலயும் அது ஒண்ணு அப்படின்னு தெரியும். எனக்கு ஒண்ணு அதுக்கு ஒண்ணுன்னு இல்லை. வியோம்ன இவ கடகிரி குஹாதி. அது ஒரு யுக்தி ஒண்ணு சொல்றாரு.
இங்க ஒரு கட்டம் இருக்கு, இதுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு, அந்த கட்டம் இருக்கு, அங்கேயும் தான் ஆகாசம் இருக்கு, உள்ளுக்குள்ள இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளியும் அந்த இடைவெளியும் ஒன்னா வேறையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? ஒண்ணுதான் சொல்றோம் இல்லையா? யாரு சொன்னா ஒண்ணு? இது இங்க இருக்கிற இடைவெளி, அது அந்த இடத்துல இருக்கிற இடைவெளி, இன்னும் வேற தானே அப்படின்னு கேட்டா கட்டம் வேற. கட்டம் வேறங்கிறது எப்படி சொல்றோம்? இந்த கட்டத்துக்கும் அந்த கட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த இடைவெளிக்கும் அந்த இடைவெளிக்கும், இந்த ஆகாசத்துக்கும் அந்த ஆகாசத்துக்கும் லட்சண பேதம் இல்லை, அதனால ஒண்ணு, ஒரே ஆகாசம். ஏதாவது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும், அப்பதான் இது வேற அது வேறன்னு சொல்ல முடியும். லட்சணம் ஒரு லட்சணமும் பின்னமா இல்லை, அதனால ஆகாசம் ஒண்ணுதான். இந்த கட்டத்துக்குள்ள ஆகாசம் தெரியுது, அங்க மேல பெருசா தெரியுறதே, இதுவும் அதுவும் வேறையா அப்படின்னு கேட்டா ஆகாசங்கிறது வித்தியாசம் இல்லப்பா. ஏன் இங்க தெரியுறது அங்க தெரியுறது, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி இங்க ஆகாசத்துல ஒரு வித்தியாசம் இல்லை, அதான் ஒண்ணுதான் அப்படின்னு தானே முடிவுக்கு வருவோம். அதே மாதிரிதான் ஆத்மா. எனக்கும் ஞானம் வர்றது, அவனும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறான். ஒவ்வொரு பிராணியும் ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது. அங்க எல்லாம் சைத்தன்யம் இருக்கு. விஷயங்கள்லாம் வேறையா இருக்கும், அது சரீரம் வேறையா இருக்கும், அது பண்ற வேலைகள்லாம் வித்தியாசப்படும், மனசு கூட வேற, எல்லாமே வேற. ஆனா ஆத்மாவில வேறே இல்லை. ஏன்னா ஒரு வித்தியாசம் சொல்றதுக்கு இல்லை. எந்த வித்தியாசங்கள்லாம் தெரியறதோ அந்த வித்தியாசங்கள்லாம் ஆத்மாவை சேர்ந்ததாக தெரியல, அனாத்மாவை சேர்ந்ததாக. அவன் என்ன பண்றான்? நடக்கிறான். இவன் என்ன பண்றான்? நடக்கல, உட்கார்ந்துருக்கான், நிக்கிறான். அதனால இவன் வேற அவன் வேற அப்படி நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோ, அந்த சரீரம் வேற இந்த சரீரம் வேற சொல்லிக்கலாம். ஏன்னா சரீரம் தான் நடக்கிறது, அந்த சரீரம் நடக்கிறது, இந்த சரீரம் நிக்கிறது. அதனால சரீரம் வேறேன்னு சொல்றதுக்கு இது காரணமா இருக்கும். ஆத்மாவே வேறங்கிறதுக்கு இது எப்படி நீ காரணமா கேட்கலாமோ இல்லையா யுக்தி? இதே மாதிரி தான் அந்த உபாதியில வரக்கூடிய தர்மங்கள் தான் வித்தியாசமா தெரியறதே தவிர, அதை வச்சுன்னு உபாதியை வேறேன்னு சொல்லிக்கலாம். ஆத்மாவை எப்படி வேறேன்னு சொல்றது? ஆக இந்த ஆத்மாவுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் லட்சண பேதம் தெரியல, ஆகையாலே அது ஒண்ணு. இதெல்லாம் சித்தமாயிடும். இதெல்லாம் ஞானி புரிஞ்சுப்பான். திருஷ்டேர் திரஷ்டா, ஸ்ருதே ஸ்ரோதா, மதேர் மந்தா, விஜ்ஞாத்தேர் விஜ்ஞாத்தா. அதனாலதான் அது வேற விசேஷம் ஒண்ணுமே இல்லை, இது வேற சொல்றதுக்கு சப்தம் இல்லை, அதனால இப்படி சொல்லிடும் ஸ்ருதே ஸ்ரோதா அப்படின்னு. அது எந்த விற்பி இருக்கோ அந்த விற்பியோட சேர்த்து அந்த பேர்லயே சொல்லிவிடுவாங்க. இதுதான் பண்ண முடியும். இதுதான் உண்மையான அர்த்தம், பிரதிபோத விதித்தம். இந்த பிரதிபோத மதத்தம் விதித்தம் மதம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில பேர் வேற விதமா வியாக்கியானம் பண்றான். ஆனா அதுல தப்பு இருக்கு அப்படின்னு பாஷ்யக்காரர் இங்க சொல்றான். அப்ப அவ என்ன சொன்னா, எப்படி அந்த மாதிரி வியாக்கியானம் பண்றா, அதை முதல்ல புரிஞ்சுப்போம். அதை என்ன சொல்றார்? பிரதிபோதம்னா சாதாரணமான பிரதீதி தான், பிரதிபோதேன விதித்தம் அப்படிங்கிறார். இந்த விஷய ஞானம் வருதோ இல்லையோ, இதுதான் பிரதிபோதம். இந்த விஷய ஞானத்தினாலே அந்த ஆத்மா தெரிகிறது. இப்படி தெரியண்டா அதான் கரெக்டு அப்படின்னு விஷயபோதத்தினால தெரிகிறது. இது சொல்றது எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப வாயுவை காட்டுன்னு சொல்றோம். வாயுனா இது காத்து, யாருனாலே காமிக்க முடியுமா? இந்த பாரு போயிட்டு இருக்கு பத்தியா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சும்மாவாவது அந்த நாட்டல, ஆனா அந்த மரம் அசைஞ்சுட்டு இருக்கு பத்தியா அப்படின்னு சொல்லணுமா? அந்த மரத்தினுடைய கிளைகள்லாம் எப்படி ஆடுறது பாரு, ஆடிட்டு போறது. அப்ப இதை யாரு ஆட்டி விடுறாளோ, இது ஆடுறதுக்கு எது காரணமோ அது வாயு. இப்படிதான் சொல்லி கொடுக்கணும் தெரியாத வஸ்துவ. யஹா விரக்ஷசாக்காக சாலயதி சஹா வாயு அப்படின்னு. இப்ப அவன் வாயுவை நேர பார்த்துருவான்னு அர்த்தம் இல்லை. ஓ, இது ஆடுறதுக்கு காரணம் காத்தடிக்கிறது, அதனாலதான் ஆடுறது. அப்ப ஆடுறதுனால சரி காத்துன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு வச்சுப்பான். அந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு கடம் தெரியறதே அதனால நான் இருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது யாராவது இருந்தாகணும். போதக்கிரியைக்கு கர்த்தா, போதங்கிறது ஒரு கிரியை, அப்படி வியாக்கியானம் பண்றான். இந்த போதம் தெரியறது, போதத்தினால, அதாவது விஷயம் தெரியறதுங்கிறது தெரிகிறது, அது தெரியறதுனால தெரிஞ்சவன் நான் இருக்கேன் அப்படின்னு
மரம் ஆடுறதுனால வாயு இருக்குன்னு தெரியற மாதிரி இந்த போதம் வரத்துனால அந்த போதத்துக்கு ஆச்சரியமான ஆத்மா இருக்கணும் அப்படின்னு தெரியுது அப்படின்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணார். அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டார், இது சரியில்லை, போதம்தான் ஆத்மா. நீங்க சொல்லபடி பார்த்தா அந்த போதத்துக்கு ஆசிரியம் ஆத்மானு ஆகும் இல்லையா? நீங்க சொல்ற விஷயத்திலே அந்த போதமானது வந்துட்டு போகக்கூடிய தர்மம் ஆத்மாவுக்கு. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கான், அந்த ஆத்மாவில கட ஞானம் வருது, கொஞ்ச நேரத்துல போயிடுறது, வேற ஞானம் வருது போறது, ஞானம் வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன். அது ஆத்மா இல்லை. உபனிஷத் சொல்லி கொடுக்குற ஆத்மா அது கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நீங்க ஆத்மா ஒத்துண்டேன்னா அந்த ஆத்மா விக்ரியாத்மகா, பல விகாரங்களை கொண்டதாக இருக்கு. என்னெல்லாமோ வந்துட்டு போறது அதுல தர்மங்கள்லாம். அதே மாதிரி சாவயவமாக இருக்கணும் அந்த ஆத்மா, அப்பதான் அதுல ஒரு விகாரம் ஏற்பட முடியும். அதே மாதிரி விகாரம் ஏற்படுறது நித்தியமாக இருக்க முடியாது, அனித்தியமாயிடும். ஆக இந்த தோஷங்கள்லாம் சேரும். ஆக போதம் எப்போதும் இருக்குன்னு சொல்ல முடியாது. போதம் இருந்தால் சவிசேஷம், போதம் உள்ளவன். போதம் இல்லாம தூங்கும்போது போதம் இல்லை, வெறும் திரவியம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிடும். இது சரியாயிடும். இந்த தோஷங்கள் எல்லாம் அவனால வாரணம் பண்ண முடியாது. அப்போ சொன்னா இந்த கணாத தார்க்கிகாள் இருக்காளே, அவ நிரூபணம் பண்ணியிருக்காளே, அவ நல்ல பெரிய புத்திசாலிகள், அவ ஆத்ம நிரூபணம் பண்ணியிருக்கா. ஆத்மானு ஒரு திரவியம், அந்த திரவியத்திலே போதங்கிறது சமவாய சம்பந்தேன வருது. அது 2 க்ஷணம் நிற்கும் போகும், வந்துட்டு போயிடும், அப்பப்போ வரும் வந்துட்டு போயிடும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்காளே, அது சரியா அப்படின்னு கேட்டா இல்ல, அதுவும் சரி. அவ சொல்ற மதமும் உபனிஷத்துக்கு சரியானது இல்லை, ஒத்துதாக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த ஆத்மாவே போதம் இல்லாத ஸ்வரூபமாக நீ ஒத்துண்டிருக்க. போதங்கிறது அதுல சமவாய சம்பந்தேன ஒரு காரணத்தினால ஏற்படுறது அப்படின்னு சொன்னால், ஏற்பட்டுட்டு சித்த நேரத்துல போயிடும் அது. அப்ப அது இருக்கே, அது போதஸ்வரூபமாக இல்லை உனக்கு. ஆனா இங்க உபனிஷத்து என்ன சொல்றது, விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா, அது ஞான ஸ்வரூபமா சொல்றது, ஆனந்த ஸ்வரூபமா சொல்றது. ஆனா இதெல்லாம் இல்லையே உனக்கு, நீ சொல்ற ஆத்மா அப்படி இல்லையே. அதனால இந்த ஸ்ருதிக்கு விரோதமாக இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அந்த ஆத்மாவில மனசஞ்சோகத்தினாலே இந்த ஞானம் சுகம் துக்கம் இந்த ஒரு 8 குணங்கள் சொல்றான், அதெல்லாம் வருதுன்னு சொல்றான். ஆத்மாவில நிரவயவமா இருக்கும் ஆத்மாவில எப்படி மனசு சஞ்சோகம் வரும்? அவயவத்துலதான் சஞ்சோகம். ஒண்ணு போடு ஒண்ணு இல்லை. இப்படி சேரணும்னு வச்சுங்களேன், இது ஒட்டுறதா, இதுவும் அதுவும் ஒட்டுறது இருக்கே, இந்த இடத்துல சஞ்சோகங்கிறது வரும். சஞ்சோகம் இந்த இடத்துலதான் ஒட்டுறது. இந்த கைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் சஞ்சோகம், இந்த கை சஞ்சோகம் இல்லை. இதான் சொல்லணும். அவயவமா இருந்தால் அதுல இன்னொன்னு இடிக்க முடியும். ஆத்மா நிரவயவம், அதுல போய் மனசை எப்படி போய் இடிச்சுட்டு வரும்? அது எப்படி சஞ்சோகம் வர முடியும்? அது சரியா இல்லை. அதனால நித்திய சஞ்சோகம் அது மாத்திரம் இல்லை, சஞ்சோகம் வருதுன்னு சொல்ல முடியாது, இருந்துனே இருக்கு. அது நித்திய சஞ்சோகம் சொல்லிட்டா அப்ப என்ன ஆகும்? நித்தியமே இவனுக்கு போதம் வந்துட்டே இருக்கணும், தூங்கவே முடியாதுப்பா. பேசாம போதம், இந்த போதங்கள் வந்துட்டே இருக்கு, அதாவது வந்துட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்லை, ஆத்மாவை ஞானஸ்வரூபமா சொல்லக்கூடிய அந்த ஸ்ருதிக்கு விரோதம் வந்துடுதே. அந்த ஸ்ருதி விரோதம் இருக்கே, இது எதோடும் சம்பந்தப்படாதுன்னு ஒரு ஸ்ருதி சொல்றது அசங்கம்னு. அசங்கோ நகி சஜ்யதே அசக்தம் சர்வபிருத்து அப்படின்னு சொல்றது. அசக்தம்னா என்ன தெரியுமா? ஒட்டாததுன்னு நம்ம அர்த்தம் சொல்றோம். ஆனா அதை எப்படி நாம புரிஞ்சுக்கலாம்? நைனம் சிந்தந்தி சஸ்திராணி அப்படின்னு ஒரு சொல்லு. இந்த கத்தியால அதை வெட்ட முடியாது அப்படின்னு. ஆகாசத்தையும் வெட்ட முடியாது, ஆத்மாவையும் வெட்ட முடியாது. என்னத்தால வெட்ட முடியாது அப்படின்னு சொன்னால், அந்த கத்தி அதுல படலைன்னு சொல்லணும். கத்தி பட்டா வெட்டு போகும், மற்றதெல்லாம் வெட்டிடலாம். ஜலத்தை வெட்டிட முடியும், ஆனா திரும்பி சேர்ந்துடும். ஒரு போடு போட்டா 2ஆ அதாவது அவரை திரும்பி ஒன்னா சேர்ந்துடும். எல்லாத்தையுமே மற்றதெல்லாம் எதுலெல்லாம் கத்தி பட முடியுமோ அது வெட்டும். வெட்டி அப்படியே தனித்தனியா 2 துண்டமா வழலையே, நான் திரும்பி சேர்ந்துடுத்துப்பா நான் பண்றது.
ஆனா ஆத்மா ஒட்டாது. கத்தி ஒட்டாது, அதனால வெட்ட முடியாது. கத்தி படல. அப்ப அதே மாதிரிதானே அசங்கம். எதுதான் அதுல படும்? ஆத்மாவில ஒண்ணுமே பட முடியாது. நீ மனசஞ்யோகம் வந்ததுங்கிறியே, எப்படி வர முடியும்னு கேட்குற. அசக்தம் சர்வபத்து, இது ஸ்ருதிக்கு விருத்தமா இருக்குப்பா. அது மாத்திரம் இல்லை, யுக்திக்கும் நீ சொல்றது ஒன்றும் சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குணமுள்ள ஒரு வஸ்து குணம் உள்ள இன்னொரு வஸ்துவோடு சேரும், சஞ்யோகம் வரும். இதுவும் குணம் உண்டது, இதுவும் குணம் உண்டது, இதுவும் இப்படி சேர்றது நியாயம், அது சரியா வரும். ஆத்மா நிர்குணம். நிர்குணமான ஒண்ணு ஒரு குணவத்தோட சேர்றது அப்படிங்கிறது இதுவரை பார்த்ததே இல்லை. அதனால நீ சொல்றது சரியில்லை. இல்லை ஆத்மாவுக்கும் குணம் உண்டு அப்படின்னு சொன்னா, என்ன குணம் உண்டு ஆத்மாவுக்கு? இப்ப சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே வேற குணங்கள்லாம் வரணும். நீங்க அப்படித்தானே சொல்லியிருக்கேன் இல்லையா? இல்லைன்னா என்ன குணம் இருக்கு அப்படின்னு கேட்கணும். ஆக இந்த விதமா பாக்குறச்ச ஆத்மாவை நிர்குணம்னு சொல்லியிருக்கு. நீ குணவத்துன்னு சொன்னீங்கன்னா இன்னொரு தோஷம் வரும். நிர்குணம்னு சொன்ன ஸ்ருதிக்கு விரோதம் உண்டு. ஆத்மாவில் குணம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆக இந்த கல்பனை எல்லாம் சரியாக இல்லை. அஸ்மாத் என்ன சொல்லணும்னா, இந்த ஆத்மா இருக்கே அலுப்த விஞ்ஞான ஸ்வரூப ஜோதிஹின்னு சொல்லணும். எந்த ஒரு சைதன்ய ஸ்வரூபத்துக்கு லோபமே வராதோ, அழிவே இல்லையோ, எப்போதும் பிரகாசிச்சுருக்கோ, அந்த சைத்தன்யம் தான் ஆத்மா. இது பிரகாசிக்காம இருக்கவே இருக்காது. இது அழியவும் அழியாது. அப்பேற்பட்ட ஸ்வரூபம் இதுதான் பிரம்மம் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கறது வச்சுக்கணும். சில பேர் என்ன இன்னொரு வியாக்கியார்த்தம் பண்ணினாலாம். என்னமோ சொல்றா, ஸ்வசம்பேத்யதா பிரதிபோத விதிதம் இத்தியஸ்ய வாக்கியஸ்ய அர்த்தோ வர்ணியதே. ஸ்வசம்பேத்தியம்னா இந்த கடம் இருக்கு, கடம் அது வேத்தியம். வேத்தியம்னா தெரியறது. யாருக்கு தெரியறது? எனக்கு தெரியுது. கடத்துக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப என்னாச்சு? கடம் தனக்கே தானே தெரிவதில்லை. கடம் இருக்குன்னு கடத்துக்கே தெரியாது, ஆனா மற்றவனுக்கு எல்லாம் தெரிகிறது, இன்னொருத்தனுக்கு தெரிகிறது. அப்ப அது பரவேத்தியம். தன்னை காட்டிலும் வேறான ஒருத்தனுக்கு தெரியக்கூடியதுன்னு. ஆனா ஆத்மா இருக்கே அப்படி இல்லை. இன்னொரு ஆத்மாவுக்கு இந்த ஆத்மா தெரியும்னு அர்த்தம் இல்லை. தனக்கே தானே தெரியக்கூடியது. இதுதான் ஸ்வசம்பேத்தியம் சொல்றது. இதுதான் பிரதிபோத விதித்தம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றான். இதுக்கு இவர் என்ன சொல்ற, இந்த பட்சம் இந்த வியாக்கியானம் சரியானது, உபனிஷத்துக்கு சம்மதம்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, உபனிஷத்து ஆத்மாவை வேத்தியம் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறது. தானே தனக்கு வேத்தியமாக இருக்கு, தன்னை தானே தெரிந்து கொள்கிறதுன்னு நீ அர்த்தம் பண்ற. அது உபனிஷத்துக்கு இஷ்டம் இல்லை. உபனிஷத்து என்ன சொல்றது, எதை நீ இந்த உபனிஷத்தை இதுன்னு சொல்லி எதை வேத்தியமாக சொல்றாளோ அதை நீ பிரம்மம்னு புரிஞ்சுனுடாதே. நேதம் எது இதம் உபாசத்தே. அப்ப யாரு பார்க்கறாளோ அதுக்கு வேதிதா சாட்சியா இருக்கோ அதை நீ புரிஞ்சுக்கோ பிரம்மம்னு. அப்ப வேத்தியம் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறது. நீ பாட்டுக்கு தானே தன்னையே வேத்தியமாக புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னாக்க சொல்லலாம், ஆனா அது ஒன்றும் சரியா இல்லை. அது மாத்திரம் இல்லை, தன்னை தானே புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு லோகத்துல விவகாரம் உண்டு. என்ன நானே புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு விவகாரம் பண்ணுவோம். ஆனா அந்த இடத்துல ஒரு பேதத்தை கல்பனை பண்ணி தான் விவகாரம். ஒரே ஆத்மஸ்வரூபத்தை அப்படியே வச்சுட்டு தேகத்தை வச்சுட்டு என்னை நான் பார்த்து கொள்கிறேன் சொல்லலாம். என்னைன்னா இந்த சரீரத்தோட சேர்ந்த என்னை, சரீரம் பார்க்காது, சரீரத்திலேருந்து விலகி நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அங்க ஒரு பேதத்தை கல்பிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பேதத்தை வச்சுட்டுதான் ஆத்மனைவ ஆத்மானம் பஷ்யதி அப்படின்னா விவகாரம். ஸ்வயமேவ ஆத்மனாத்மானம் வேத்தத்துவம் புருஷோத்தமா அப்படின்னு கீதையில வரும். ஆத்மனா ஆத்மானம் வேத்த, நீ தன்னை தானே தெரிந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு விவகாரம். ஆனா இங்கெல்லாம் ஒரு உபாதியால அந்த ஆத்மாவில பேதம் பண்ணி தன்னை தானே
தெரிந்து கொள்கிறது அப்படின்னு ரெண்டா பிரிச்சு சொல்றோம். ஆனா உபாதி சம்பந்தம் இல்லாத இந்த உபனிஷத் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அதுல இந்த மாதிரி பேதம் இல்லை, எந்த பேதமும் இல்லை. நிருபாதிகமான ஆத்மஸ்வரூபத்துல ஸ்வசம்பேத்தியதா பரசம்பேத்தியதா ஒண்ணும் கிடையாது. இது தானே தன்னை தெரிந்து கொள்கிறதுங்கிறது வேற ஏதோ ஒரு இன்னொரு ஆத்மா இந்த ஆத்மாவை தெரிந்து கொள்கிறதுங்கிறது ரெண்டுமே இல்லை. ஸ்வசம்பேத்தியதா பரசம்பேத்தியதா இது ரெண்டுமே கிடையாது. அதனால இது பௌத்த பட்சத்தையும் ஒரு நிராகரணம் போற போக்குல பண்ணிட்டு போறார். அவன் ஏதோ கணிக விஞ்ஞானம்னு சொல்றான், அது ஸ்ருதிக்கு விருத்தம்னு சொல்லவே வேண்டாம், அத்தனை ஸ்ருதிக்கு விருத்தம்னு நன்னாவே தெரியுது. ஆக இப்படி ஒரு வியாக்கியானம். வேற சில பேர் ஒரு வியாக்கியானம் என்ன பண்ணினான்னா, பிரதிபோத சப்தேன நிர்நிமித்தோ போதா, ஒரு காரணத்தினால வரக்கூடிய போதம் இல்லையா, முதல்லயே பிளான் போட்டு தெரிஞ்சுக்கணும்னு தன்னுடைய பிரமாணங்கள்லாம் ரெடியா வச்சுட்டு அதை உபயோகப்படுத்தி தெரிஞ்சுக்கிறது இருக்கே, அது பிரதிபோதம் இல்லையா. தூங்கி முழிக்கிறானோ இல்லையா, தூக்கத்திலேருந்து முழிக்க பிளான் பண்ணா முழிக்கிறான் வச்சுக்கணும் அப்படின்னு முன்னாடி சென்ட்ரல் பண்ணிட்டு பிடிக்கல, திடீர்னு வரதான் அப்படி வருதுதான் பிரதிபோதா. நிர்நிமித்தோ போத பிரதிபோதா யதா சுப்தஸ்யன்னு சொல்றோம். அதையே இன்னொருத்தர் சொல்றா சகிருத் விஜானம். ஒரே தடவை அந்த சகிருத் வித்யுத்தம் மின்னல் அடிக்கிற மாதிரி அப்படி ஆத்மபோதம் வருது, அதுதான் போதம் பிரதிபோதம் அப்படின்லாம் சொல்றா. பாஷிகார சொன்னா நான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை, ஆனா எல்லா போதத்தையும் வாங்கிக்கணும்னு நான் சொல்றேன். பிரதிபோதம் சனிமித்தமோ நிர்நிமித்தமோ ஒரு தடவை வருதோ ரெண்டு தடவை வருதோ கட்டாதி பிரகாசத்தை கூட நீ வாங்கி விடலாம். எல்லா இடத்துலயும் இந்த விற்பி வரைக்கும் இந்த ஆத்மா தெரியறதுங்கிறது தான் சரியான அர்த்தம். அதுக்கு மேல இது முடிஞ்சு போச்சா, எப்படி ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது சொல்லிட்டாரா. இந்த மாதிரி புரிஞ்சுட்டா என்ன லாபம் அது சொல்லணும். அமிர்தத்துவம் ஹி விந்ததே, இதுக்கு பலம். இந்த மாதிரி அவன் புரிஞ்சுட்டானே ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு மரணம் இல்லாத தன்மை, அதாவது மோட்சம் கிடைக்கும். இந்த பிரதிபோதத்தினால், இந்த பிரதிபோத விதித்தமான ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சா மோட்சம். சரி, ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே அமிர்தம்னு விடுறது. இது ஒரு சிக்கலான வாக்கியம். ஆத்மாவால இவனுக்கு ஒரு வீரியம் கிடைக்கிறதா, வித்யால அமிர்தத்துவம் கிடைக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த போதம் இருக்கே இது வெளி விஷயத்தை பத்தினது இல்லை. இந்த இப்ப வரக்கூடிய ஞானம் ஆத்மாவை பத்தின ஞானமாக இருக்கு. அதனால இதுக்கு ஒரு பலம் இந்த ஆத்மாவாலேயே கிடைக்குது. ஆத்மா, இந்த ஆத்மா இருக்கே, எந்த ஆத்மாவை இவன் தெரிந்து கொள்கிறானோ அந்த ஆத்மாவே அந்த அவித்யை போக்குறதுக்கு வேண்டிய சக்தியை இதுக்கு கொடுக்குறது. எதுக்கு? இந்த ஞானத்துக்கு. இது இந்த பலத்துக்கு என்ன விசேஷம்னு கேட்டா, மற்றவாளுக்கெல்லாம் நிறைய தனத்தினால பலம் வரும். தனம், சகாயம், மந்திரம், ஔஷதம், தபஸ், வேற யோக பிரபாவம், இதுகள்னால சில பேருக்கெல்லாம் விசேஷமான ஒரு வீரியம் வரும், சக்தி வரும். ஆனா அந்த சக்தியை வச்சுட்டு மிருத்யுவை போக்க முடியாது. வேற ஏதாவது காரியத்தை சாதிச்சு காமிக்கலாம், ஆனால் மரணத்தை போக்கக்கூடிய அந்த சக்தி அதுக்கு வராது. ஏன்னா அது ஆத்ம கிருத்தம் இல்லை, வெளி அனாத்ம கிருத்தம். இந்த பலம் எப்படி வாழ்க்கை கிடைச்சதுன்னு கேட்டா, ஆத்மாவாயா கிடைச்சது, இல்ல தபஸ்னால கிடைச்சது, அந்த மருந்தால கிடைச்சது அப்படின்னு வேற இன்னொன்னு அனாத்ம கிருத்தம். ஆனா இந்த ஆத்ம ஞானத்துக்கு அவித்யை போக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கே, வீரியம், இது ஆத்மாவாலேயே கிடைக்குது. ஆத்ம வித்யா கிருத்தம் வீரியம் ஆத்மநைவ விந்ததே. இது வெளியில இருந்து வர வேண்டிய ஒரு பலம் இல்லை. அதனாலதான் இந்த வீரியமானது, இந்த பலமானது மிருத்யுவை வரவிடாம பண்ண முடியும், அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். அதனால அந்த மிருத்யுவ போக்கு எடுத்தோன்னு சொன்னால், அதாவது அதுக்கப்புறம் வித்யா, இந்த ஞானத்தினாலே விந்ததே அமிர்தம், மரணம் கிடையாது. எது மரணத்தை கொண்டு வந்ததோ அதுதான் மிருத்யு. அதை போக்கியாச்சு இந்த ஆத்ம ஞானத்தால். ஒண்ணும் இல்லை, அவித்யை இந்த வித்யை போக்கெடுத்துங்கிறதுனால இந்த வித்யால இவனுக்கு அமிர்தத்துவம் கிடைச்சது, மரணம் இல்லாத தன்மை கிடைச்சது.
ஆக இந்த பலம் வேணும், நிச்சயமா வேணும். ஆத்மா விந்ததே வீரியம், அது இல்லாம முடியாது. இதைத்தான் ஆதரவணத்தின்னு சொல்றது. நாயமாத்மா பலஹீனி நிலபியா. அந்த தியான பலம் இல்லாட்டா அவித்தியை போக்க முடியாது. ஏன்னா அவித்தியை ரொம்ப பிரபலமா இருக்கு. அதை பண்றதுக்கு அவ்வளவு திருடமான ஒரு ஆத்ம பலம் வேணும் அப்படின்னு சொல்றோம். இதோட வச்சுப்போம். இதோட பூர்த்தி ஆயிடுச்சு. ஒரே ஒரு மந்திரம் பாக்கி இருக்கு. அதை அடுத்த இதுல பார்க்கலாம். வித்யா விந்ததே அமிர்தம் பரியந்தம் ஆயிருக்கு. ஓம்.